தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்று வருகிறது. அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய், கேரள முதலமைச்சர் வி டி சதீசன், கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடு, நீர் பங்கீடு, கல்வி, சுகாதாரம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், உட்கட்டமைப்பு, நீர் பங்கீடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, சிவில் விமான போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான விவகாரங்களும் விவாதிக்கப்பட உள்ளன. கோவளத்தில் நடைபெறும் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. மாநாட்டில் பங்கேற்குமாறு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் பங்கேற்க உள்துறை அமைச்சகம் அழைப்புகள் வழங்கியிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் முன்னாள் பிரதமரின் நினைவை போற்றி அஞ்சலி செலுத்துவதாகவும், நாட்டிற்கான அவரது சேவையையும் பொது வாழ்வில் அவர் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூறுவதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடியும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி 1984 ஆண்டு அக்டோபர் முதல் 1989 ஆண்டு டிசம்பர் வரை நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார். மாவீரன் ஒண்டி வீரனின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஒண்டி வீரன் வெளிப்படுத்திய வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார். புகழ்பெற்ற பூலித்தேவரின் படையில் நம்பிக்கைக்குரிய தளபதியாக திகழ்ந்த மாவீரன் ஒண்டி வீரன் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளை எதிர்த்து போராடுவதில் மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தினார் என்று சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் நம் மண்ணில் சுதந்திர கனலை ஏற்றிய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு நாளில் அவரது தியாகத்தை போற்றி வணங்குவோம் என முதலமைச்சர் விஜய் பதிவிட்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக கழகத்தில் 2024 ஆண்டு தொகுதிக்கான IAS தொழில்முறை பயிற்சியின் 2ஆம் கட்ட நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். உத்தராகண்ட் பயணத்தின் முதல் நாளான நேற்று டேராடூனில் உள்ள இந்திரா காந்தி தேசிய வன கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் இந்திய வனப்பணியின் 2025-27 தொகுதி பயிற்சி அதிகாரிகள் மற்றும் ராயல் பூட்டான் வனப்பகுதி அதிகாரிகளுக்கிடையே அவர் உரையாற்றினார். அப்பொழுது வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இடையே சரியான சமநிலையை பேண வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நீதிமன்ற உத்தரவை மதிக்காத காரணத்திற்காக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்து மேற்கு வங்க மாநில கிருஷ்ணாநகர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நீதிமன்றம் பலமுறை சமன் அனுப்பியும் மொய்த்ரா ஆஜராகவில்லை. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மதிக்காமல் இருந்ததால் அவர் மீது கைது வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் தமிழ்நாடு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்ட 5 நாட்களுக்கு பிறகு இன்று பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரன் என்ற மீனவர் சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். இது தொடர்பாக தாங்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என அதிமுக நேற்று வெளிநடப்பு செய்த நிலையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேரமில்லா நேரத்தில் முக்கிய பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவது வழக்கம் என்றும், உயிரிழந்த மீனவர் மாவீரன் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பேசினார்.